பேசு தேசங்களை தாண்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐரோப்பியாவுல ஆ அதிர வைத்த இந்தியா. நெதர்லாந்தில் மெகா சம்பவம். ஐரோப்பிய வாசலில் இந்தியா கர்ஜனை. வணக்கம் நண்பா. ஆ நேர்பட பேசு தேசங்களை தாண்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் யுஏஇயில் நம்ம பிரதமர் மோடி பண்ண தரமான சம்பவத்தை பத்தி பேசணும். இப்ப ஆயில் டீல், டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டு நம்ம பக்கம் திரும்பிருச்சுன்னு பார்த்தோம். அப்பாடா! ஒரு வழியா அரப் கண்ட்ரி நாடுகள வளைச்சு போட்டாச்சு. அடுத்து என்ன ஓய்வா? அப்படின்னு உலக நாடுகள்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. சல்லுன்னு ஃப்ளைட் ஏறி ஐரோப்பால போய் இறங்கிட்டாரு மோடி. 5 நாள் டூர். 2 ஸ்டாப் நெதர்லாந்து. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது நண்பா. ஐரோப்பியாவுடனே பிரான்ஸ், ஜெர்மனி பெரிய நாடுகள் போகாம ஏன் நெதர்லாந்து போகணும்? நெதர்லாந்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? அங்க போய் நம்ம ஆளு என்ன சாதிப்பாரு? சும்மா டூர் மாதிரி கை குலுக்கி ஃபோட்டோ எடுத்துட்டு இது நான் சாதாரண விசிட் கிடையாது நண்பா. இந்தியாவுக்கும் நெதர்லாந்துக்கும் நடுவில் கையெழுத்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உலக அரசியலில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்படி என்னதான் நடந்துச்சு ஆம்ஸ்டம்பர்கில்? சீனா ஏன் இதை பற்றி வைத்தறிச்சல் படுறாங்க? நெதர்லாந்து அரசர் நம்ம நம்ம பிரதமருக்கு கொடுத்த ராஜ மரியாதை என்ன? அடுத்த சரி, இப்போ நம்ம மெயின் பிக்சருக்கு வருவோமா? நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் இது. கௌதம், நெதர்லாந்தில் ரொம்ப சின்ன நாடு தானே, அங்கே போய் டீல் பேசுறது இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்த இடத்துல தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நண்பா. உலக வரைபடத்தில் நெதர்லாந்து ஒரு சின்ன நாடாக தெரியும், ஆனால் பொருளாதாரத்தில் அவங்க ஒரு ராட்சசன். ஐரோப்பியாவில் உள்ள நீங்கள் எத்த பொருளை விற்கணுனாலும் அது நெதர்லாந்து வழியாக தான் உள்ளே போகும். ஆம்ஸ்டர்டாம், ரட்டர்டன் துறைமுகம் வழியாக ஐரோப்பியாவுக்கு என்ட்ரி கேட். இன்னொரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லட்டுமா? இந்தியாவில் முதலீடு செய்கிற டாப் 5 நாடுகளில் நெதர்லாந்து ஒன்று. சும்மா இல்லை நண்பா. 5.5 பில்லியன் டாலர் முதலீடு இந்தியாவுக்குள்ள கொட்டுறாங்க. 2 நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகம் மட்டும் 27.8 பில்லியன் டாலர். இப்போ சொல்லுங்க, நெதர்லாந்து சின்ன நாடா? இது நம்ம வெளியுறவுத்துறையோட சாணக்கியத்தனம். யாருக்கிட்ட டீல் போட்டா லாபமோ அவங்கள கரெக்டாக லாக் பண்ணுறோம். நெதர்லாந்து பிரதமர் ராப் செர்டன் கூட மோடி நடத்திய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு மெகா அன்லிமிட்டெட் வந்துச்சு. இந்தியா நெதர்லாந்து கூட இனி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வெல்க்கு உயர்த்தப்படுது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் வியாபாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். நீ தக்காளி கொடு, நான் வெங்காயம் தரேன் மாதிரி. இனிமேல் டெக்னாலஜி, இராணுவம், ஏஐ 2 நாடுகளுக்கும் ஒன்றா வேலை செய்ய போகிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிற மிஷினை உருவாக்கறல நெதர்லாந்து ஏஎஸ்எம்எல் கம்பெனி தான் ராஜா. சீனா அவங்ககிட்ட தான் மண்டிக்கிட்டு கிடக்கு. அந்த செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் இப்போ நெதர்லாந்து கூட கை கோர்க்கும். நீ மிஷின் கொடு, நான் சிப்பு தரேன். 2 பேரும் சேர்ந்து உலக மார்க்கெட்டை பிடிப்போம். இது ஒரு செம்ம டீல் தானே? இதை பற்றி சீனா எப்படி வைத்தறிச்சல் படாமல் இருக்கும்? அடுத்த சரவடி என்ன தெரியுமா? கிரீன் அண்ட் டிஜிட்டல் காரிடார். நம்ம ஊரு கொச்சின் ஷிப்யார்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நெதர்லாந்து ரிப்டம் போர்ட் ராயல் ஐஹெச்ஜி கம்பெனியும் இந்தியா கூட ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது என்ன கிரீன் காரிடார்? எதிர்காலத்தில் கப்பல் எல்லாம் டீசலில் ஓடாது, ஹைட்ரஜன் அதில் தான் ஓடும். அதுக்கான துறைமுகம் இந்தியாவில் நெதர்லாந்து உதவியோட அது மட்டும் இல்லாத கடலுக்கு அடியில் மண்ணை தோண்டி அழிக்கிற ட்ரெக்கிங் ஷிப்ஸ் கட்டுறதுல நெதர்லாந்து கில்லி. அந்த தொழில்நுட்பத்தை அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஏன் அப்போ உங்க ஊர்ல கப்பல் கட்டி ஏன் உங்க ஊர்லயே ரிப்போர் பார்த்துக்குவோமே? நம்ம 2 நாடும் சேர்ந்து கடல் வழியில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் கொண்டு வரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது மூலியமா நம்ம ஊர் இளைஞர்களும் குறிப்பா துறைமுகம் சார்ந்த இன்ஜினியரிங்களுக்கு எத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த விசிட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு விஷயம் இருக்கு நண்பா. நெதர்லாந்து தி ஹாக் நகரத்துல நடந்த இந்தியர்கள் சந்திப்பு. கிட்டத்தட்ட 1,00,000 அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி மோடி பேசும்போது, நீங்க எல்லாரும் எங்க குடும்பம், உங்க ஆசீர்வாதத்துல தான் இந்தியா இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு சென்டிமெண்ட்டா அடிச்சாரு. ஆனா அங்க அவர் போட்டிருந்த ஒரு துண்டு
அஸ் அசாம் மாநிலத்த போடோ பழங்குடி மக்களோட பாரம்பரிய ஆரனாய். உலகம் முழுக்க இது வைரலாகி ஓடிட்டு இருக்கு. ஒரு நிகழ்ச்சி இந்தியாவுடைய மூலையில் இருக்கிற ஒரு பழங்குடி சமூகத்தோட அடையாளத்தை நெஞ்சில் நிமிர்த்தி நம்ம பிரதமர் கட்டிட்டு வர்றாரு. அதுதான் இந்தியாவின் பன்முகத்தன்மை. அதுக்கு அசாம் முதலமைச்சர் இன்சாப் பிஸ்வா சர்மா ஸ்பெஷலா நன்றி. ஒரு பக்கமா நெதர்லாந்து மன்னர் இருக்கார்ல, அவரும் அவரு மோடிய மோடிய ராயல் பேலஸ்க்கு கூப்பிட்டு ராஜ மரியாதை குடுத்து விருந்து வச்சாங்க. "வாப்பா இந்தியா, நீ வந்து தான் எங்க நாட்டுக்கே ஒரு கெத்து" ஆ ரேஞ்சுக்கு தூக்கி கொண்டாடுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கிய அரசியல் நகர்வு நடந்திருக்கு. ஐரோப்பிய நாடுகள்ல சட்டசபை, அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வேணும்னு சொல்லிட்டு நம்ம நாடு பல வருஷமா போராடி இருக்கோம். அதுக்கு எப்பவுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியாவுக்கு அந்த தகுதி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாந்து பிரதமர் வந்து ஆ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே மாரி இந்தியா, ஐரோப்பியா இந்திய இந்தியா யுயு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதுல ஐரோப்பியால இருக்கிற 27 நாடுகள் இந்தியாவுக்கு நடுவுல வரியே இல்லாம வியாபாரம் பண்றாங்க. ஒரு மெகா ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை இருக்கு. அதுக்கு நெதர்லாந்து முழு சப்போர்ட் குடுத்துருக்காங்க. இது மட்டும் முழுசா பாஸ் ஆயிடுச்சுன்னா, இந்தியாவுல ஏற்றுமதி எங்கேயோ போயிடும். நம்ம ஊர் விவசாயிகளோட பொருளும், சிறு சிறு தொழில் ஆ பண்றவங்களோட பொருளும் டைரக்ட்டா ஐரோப்பிய மார்க்கெட்ல போய் நம்ப ஒரு காலத்துல வெளிநாட்டுக்கு நம்ப தலைவர் போனா, எங்களுக்கு நிதியுதவி குடுங்க, டெக்னாலஜி குடுங்கன்னு கையேந்தி நின்ன காலம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன் ஊர்ல செமிகண்டக்டர் இருக்கா? வா 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம். உன் ஊர்ல துறைமுகம் கட்டுவோமா? வா என் ஆட்கள வச்சு கட்டித்தரேன். அப்படின்னு ஈகோ இல்லாம நின்னு கைகோர்த்து அவங்களுக்கு இந்தியா வளர்ந்திருக்கு. உலக அரசியல்ல இப்ப நடக்கிறது ஒரு பெரிய செஸ் கேம். இதுல நெதர்லாந்து கூட போட்ட இந்த அக்ரிமெண்ட் எதிரியோட ராஜாவுக்கு வச்ச பெரிய செக். யுஏஇல ஆயில் மற்றும் இராணுவம், நெதர்லாந்து டெக்னாலஜி மற்றும் கடல்வழி வர்த்தகம். மோடியோட இந்த 5 நாடுகளின் விசிட் இந்தியாவோட வெளியுறவு கொள்கைய ஒரு புதிய மைல்கல். நெதர்லாந்து முடிச்சுட்டு அவர் அப்படியே ஸ்வீடன் கிளம்பிட்டாரு. அடுத்த நார்வே, இத்தாலி தொடர்ந்து போறாரு. அடுத்தடுத்த அப்டேட்ட அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த நெதர்லாந்து, இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் டீல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா உண்மையிலேயே இந்த உலக வல்லரசா மாறிடுச்சா? இருக்கா? கமெண்ட்ல பேசுங்க நண்பா. அப்படியே இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நேர்பட பேசு தேசங்களை தாண்டி சேனல் அண்ட் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லத பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.